மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரும் கவனமாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தை ஒன்றும் நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல, தெரியாத வசனமும் அல்ல. எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஒன்று சொல்லப்படுது. நன்றாய் கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறது என்று நிறைய இருக்கிறது. நிறைய விஷயத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நாங்கள் அழைக்கும் போது அவனவனுக்கு நான் என்ன சொன்னேனோ செய்தேனோ அதற்கு தகுந்தது போல கர்த்தர் கணக்கு கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் கணக்குல ரொம்ப கவனமா இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு பெரிய செல்வந்தருக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த செல்வந்தர் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒருவனுடைய கையில எத்தனை தாளந்து கொடுத்தாராமா? ஒருத்தனுடைய கையில 5 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில 3 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில 1 தாளந்து. இப்படி கொடுத்து விட்டு அவர் அநேக நாட்களாக எங்க போனாராமா? வெளியூருக்கு, வெளி தேசத்திற்கு அவர் கடந்து போனார். கடந்து போனவர் வேதம் சொல்லுகிறது, திரும்ப அந்த எஜமானன் திரும்ப 5 தாளந்து கொடுத்தவனை கூப்பிட்டு, எப்பா உனக்கு நான் 5 தாளந்து கொடுத்தேன், அந்த 5 தாளந்த நீ என்ன பண்ணுன, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் என்ன பண்ணாராமா? அந்த 5 தாளந்தை ஆண்டவரிடத்துல கொண்டு அதை 10ஆக மாற்றி ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தார். ஆனால் 3 தாளந்து வாங்கினவனுக்கும் அப்படித்தான். ஆனா 1 தாளந்து வாங்கினவனை பார்த்து, நான் 1 தான் கொடுத்தேன், பிரச்சனை இல்லை, சரி போட்டும் போனா போட்டும் அப்படின்னு விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. 1 தாளந்த கொடுத்தவனையும் கூட ஆண்டவர் அழைப்பித்து அவனிடத்துல என்ன கேட்கிறார்? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, என்ன கேட்கிறார்? கணக்கு கேட்கிறார். எப்பா நான் உன்ட்ட 1 தாளந்து கொடுத்தேன்ல, எங்க என்ன பண்ணுன, என்ன செஞ்சாத, அதுல உனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, அதுல எனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கிறது? அப்ப அந்த தாளந்த வாங்கினவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் கொடுக்காத இடத்துல நீ வாங்குறவரும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பெரிய ஆளுன்னு நான் நினைச்சிட்டேன். அதனால உங்க பணத்தை நான் செலவு பண்ணல, உங்க பணத்தை எடுத்துக்கவும் இல்லை, ஆனா அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். ஆனா நான் எப்படி வச்சிருந்தேன்னா, நான் புதைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கிரமமான அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அவனிடத்திலே கொடுக்கப்பட்டதை புடுங்கி இன்னொருத்தனுடைய கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேட்டால் கணக்கு கேட்கறதுல சரியான ஆள். உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் கணக்கு ஆண்டவர் கேட்பார். உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு 1000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறேன், இந்த 1000 ரூபாவுக்கு நீங்க கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு இந்த 2018வது வருஷத்துல இந்த 16வது நாள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த நாளுக்குரிய கணக்கை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்மட்ட மட்டுமல்ல கர்த்தர் கணக்கு கேட்கிறவர், ஆண்டவர் சமுத்திரத்துல கணக்கு கேட்கிறாராமா, நதியினிடத்துல கணக்கு கேட்கிறார், செவரிடத்துல கர்த்தர் கணக்கு கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் அவரிடத்துல என்ன கொடுத்ததாமா? சொல்லுங்களேன். அக்கினி அவரிடத்துல கணக்கு கொடுச்சிருச்சு, தண்ணி அவரிடத்துல கணக்கு கொடுச்சு, எல்லாமே கணக்கு கொடுக்குது. இந்த உலகத்துல படைக்கிற எல்லாமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறதுனாலே நாமும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாடுகிற தாளந்து கொடுத்திருப்பாரேயானால், ஜெபிக்கிற தாளந்து கொடுத்திருப்பாரேயானால், நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறது வழக்கம், நீங்க நிறைய பேர் கொடுக்கிறது வழக்கம், உங்களுடைய எல்லா தாளந்துகளையும் நம்ம நிறைய பேர் செய்கிறோம். ஆனா நமக்கு கணக்கு நம்ம இலவசம் என்று நினைக்கிற ஒன்று என்னன்னா, நம்ம பேசுகிற வார்த்தை. நம்ம பேசுகிற நிறைய பேருடைய வீடுகளில்
சண்டை வருது, பிரச்சனை வருது, எங்க கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, ரொம்ப அடிதடி பிரச்சனை மாதிரி வருது, நாங்க பிரிஞ்சிருவோமோன்னு கவலையா இருக்குது. இதெல்லாம் நீங்க ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இது எதுல ஆரம்பிக்கிறது அப்படி என்று சொன்னால், உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்னா வார்த்தையில தாங்க ஆரம்பிக்கும். வார்த்தையில தான் ஆரம்பிக்கும். ஏதோ ஒருவேளை அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார், இல்லைன்னா இவங்க ஒரு வார்த்தையை பேசியிருப்பார், அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தையாய் மாறும், அந்த 2 வார்த்தை 3 வார்த்தையா மாறும், அது 5ஆ மாறுது, அது 10ஆ மாறுது. அதற்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிறைய பேருடைய வீடுகளிலே பிரிவினை கூட வந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க எதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். நீங்க பேசுற வார்த்தைக்கு என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாருமே பேசுகிற வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன கொடுக்க வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சில நேரத்தில் நமக்கு பேசுறது தான் இலவசமா கிடைக்குது, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையே. அதான் உலகத்துல கூட பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டவர் உள்ள போடுற அந்த நாக்க அதுவும் ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு, அவர் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காரு, நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு. அதையும் மிஞ்சி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா 32 பல்ல கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராமா, வேலி அடைச்சிருக்காரு. ஆனா அதையும் மீறி என்ன பண்ணுது அந்த நாக்கு, அதை மீறி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தான் சொல்லுவார்கள். பாருங்க, ஆண்டவர் எல்லா உறுப்புகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்முடைய நாக்குக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு சாதாரணமானதே அல்ல. எலும்ப கடிக்கிற பல்லு, கறி, அவ்வளோ பெரிய கறி, அதை கடிச்சு அதை தூள் மாதிரி மாற்றுகிற அந்த பல்லு, அவ்வளோ பெரிய பல்லையும் தாண்டி எது வெளியே வருது சொல்லுங்களேன். அதைத்தான் நீங்கள் நிருபங்கள்ல வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷன் எழுதும் போது சொல்லுகிறான், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு சின்ன நெருப்பு ஒரு காட்டை கொளுத்தி விடுவது போல அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை முழுவதும் என்ன செய்தாமா, கொளுத்தி விடுகிறது. இன்னொன்னு சொல்றேன், ஒரு மிகப்பெரிய கப்பல் சிறிய சுக்கானாலே திருப்பப்படுவது போல நம்முடைய வாயிலே இருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே திருப்பிரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுவதற்கு காரணம், நம்முடைய சரீரத்திலே பலவீனப்படுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் தோல்விகள் வருவதற்கு காரணம், நான் சொல்லுவேன் வேற எதுவுமே இல்லை. எதனால தான் வந்திருக்குன்னா நம்முடைய வார்த்தை தாங்க காரணம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மரணமும் ஜீவனும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எதுல இருக்காமா சொல்லுங்க, நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இங்கதான் இருக்கு உங்களுடைய ஜீவன், உங்களுடைய மரணம். உங்களுடைய பலத்திலேயோ, நீங்க சாப்பிடுகிற சாப்பாடுலையோ, இல்லைன்னா உங்களுடைய பணத்திலேயோ, எதுலையுமே இல்லை, நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒருத்தன் வாழ்வதும் நாவினாலே தான், ஒருவன் கெட்டு போவதும் வாழ்வினாலே தான். நாக்குல வாயில பேசி 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 வாழ்வடைகிறவங்களும் இருக்கிறாங்க, பேசி பேசி கெட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் எதுல இருக்கு, எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னா, நம்ம நாக்கினாலேயே நம்ம பேசி கெட்டு போகிறவர்களாய் தான் இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், அது மறக்க முடியாத சம்பவம். ஒரு சகோதரர் அவங்க மனைவி ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாய் நடந்து கொள்வார்களாம், அவர்களோட ரொம்ப கடினமாய் நடந்து கொள்வார்களாம். நடந்து கொள்ளும் போது அவங்க ஃபோன் பண்ணுவாங்களாம், ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் என்ன சொல்லுவாராமா, துபாயில இருக்கிறேன் நான். எங்க இருக்கிறேன்? துபாயில இருக்கிறேன் நான் அப்படின்னு வராம. சொல்லுங்க, நான் துபாயில இருக்கிறேன், வர்றேன் வை அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே அவருக்கு அது வழக்கம். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கடன்காரராய் மாறி அவர் எங்க போக வேண்டியது இருந்துச்சு, ஊரை விட்டு நாட்டை விட்டு கடன்காரங்க வீட்டில் சண்டை போடுறாங்கன்றதுக்காக பஸ் ஏறி எங்கேயோ போக வேண்டியவர் கடைசியில் துபாயில போய் 6 வருஷம் இருந்தார். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம. இல்ல சிரிக்கிறதற்காக அல்ல, இதுல சிந்திக்கணும். நம்ம இன்னொரு சம்பவத்தை கேளுங்க. கடையில போய் அவர் பேச்சுலரா இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கத்தி வாங்கியிருக்கிறார், நல்லா தீட்டப்பட்ட ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஒரு கத்தியை வாங்கிட்டு வர்ற வழியில ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஞ்சம் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த என்னப்பா கத்தியெல்லாம் வாங்கிட்டு போற, எதுக்காக வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்ட உடனே வாய் தவறு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா,
ஆமா ஆமா ஆமா, நான் கத்தி வாங்குறதுக்கு எவனையாவது சண்டை போடும்போது குத்துறதுக்கு ஆகும்ல, எவனாவது சண்டை போடும்போது குத்துறதுக்கு ஆகும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு. ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து, சண்டை வந்து, கடைசியில் இவர் ஒரு ரூம்ல இருந்தா அதே கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திட்டாரு. கொலைகேஸ் குத்திட்டாரு. குத்தி அவனுடைய உள்ள இருக்கிற அந்த அந்த குடல் பக்கத்தில் அந்த கத்தி போய் பெரிய கேஸ் ஆகி அவ்வளவு பாதிக்கப்பட்டார். அப்போ மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. கவனமா இருங்க. சண்டை அதனாலதான் ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் அதனாலே தான் ஆரம்பிக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய் இருக்கிறதுனால எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல, தேவாலயத்துல வரும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாய் என்னுடைய தேவரீர், காலையில நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எழும்புனோன்னா என்ன ஜெபிக்கணுமாமா? தேவரீர், என் வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே என்னவா இருப்பதாக, பிரிதியா இருப்பதாக. நீங்கள் நினைத்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னமோ நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, கிருபையாய் ஆண்டவர் இறங்குகிறார், கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஊழியக்காரர் ஒரு விஷயம், அவருடைய மனைவி கால்வலினால மிகவும் பாதிக்கப்பட்டார்களாம். அந்த கால்வலினால அவர்கள் பாதிக்கப்படும் போது அவருடைய கால்களில் எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே என் மனைவிக்கு ஏன் இவ்வளவு கால்வலி, இந்த வயசுல இவ்வளவு கால்வலி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய மனசுல பேசினாராமா, அவங்கள்ட்ட உங்க மனைவிட்ட கேளு என்ன சொன்னா, அவ ஏதாவது காலை குறித்து ஏதாவது பேசி இருக்கிறாளா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்ன போது, அன்னைக்கு இருந்த காலேஜ்ல அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த முட்டிக்கு கீழே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, முட்டிக்கு மேலதான் ட்ரெஸ் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய கால்களுடைய அழகை அவர்கள் காண்பிப்பதற்காக. அப்போ அந்த காலேஜினுடைய பிள்ளைங்க எல்லாம் அந்த காலுடைய அழகை காமிக்கும் போது இவருடைய கால் மட்டும் கொஞ்சம் அசிங்கமா இருக்குமாமா சின்ன வயசுல. அதனால இவங்க ஃபுல் ப்ராக் தான் எப்பவுமே போடுவாங்களாமா, கால் தெரியாத மாதிரி தான் போடுவாங்களாமா. எப்ப பார்த்தாலும் அந்த காலை நல்லா அழகா வச்சுட்டு இருக்கவங்கள போய் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்களாமா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி காலை படைச்சிங்க, என் கால் பாருங்க கோணக்கால், என் கால் பாருங்க இப்படி, என் கால் பாருங்க எல்லாரையும் மோசம். கடைசியில் ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் பேசும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நீ முதல்ல என்ன அறிக்கையிடுனா, ஆண்டவரே எனக்கு நல்ல கால்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நீ சொல்லு, என நடக்கும்படி உதவி செய்தீர், எத்தனையோ பேருக்கு இந்த கால்கள் இல்லை, எனக்கு இந்த கால்களை கொடுத்திருக்கிறீர். அந்த அம்மா அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அவங்க கால்வலி சரியாச்சு. அந்த ஊழியக்காரர் அவருடைய புத்தகத்துல மிக அழகா எழுதியிருந்தார். அப்போ மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்திலே இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. வாயை தவறி பேசிடாதீங்க. கோபம் வருதுன்னு எதை வேண்டும் என்றாலும் பேசிவிட வேண்டும் என்று நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க பேசிடாதீங்க, உங்களுடைய கணவனாரை நீங்கள் பேசிவிடாதிருங்கள், உங்க மனைவியை நீங்க பேசிடாதீங்க. ஏன்னா சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்கும், சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்காது. என்ன செய்யும் தெரியுமா? சில வார்த்தைகள் சில மனிதனை கொல்லும் என்று வேதம் சொல்லும். நம்ம என்னமோ அறியாமத்தனமா இருக்கிறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்கிறது இல்லை. பேசலாம், அதென்ன பெரிய விஷயம், யாராவது கேட்க போறாங்களா, ஏதாவது திட்ட போறாங்களா, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஆண்டவர் எதை மிக அதிகமாய் கவனிக்க சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலே நீ கவனமாயிரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றாய் கவனிங்கள். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். ஆண்டவருடைய தாசனாகிய மோசே ஏன் கானான் தேசத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கல? நீங்க சொல்லுங்கப்பா, ஏன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல? கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு ஆண்டவர் சொன்ன போது அவன் என்ன செஞ்சான்? கண்மலையை பார்த்து அடித்தான். அடித்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கானான் தேசத்துக்குள்ள என் ஜனங்களை கொண்டு போக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அந்த சம்பவம் தான் காரணமா இருந்தாலும் அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேர் என்ன தெரியுமா? அவன் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதனுடைய ஆணி வேர், அதனுடைய ஃபர்ஸ்ட் பாட்டம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் சன்னதி ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்டேன், ஒரு இரட்சகனை நான் அனுப்ப போகிறேன், அதற்காக ஒன்ன அனுப்புவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நானு திக்குனா வாய் மந்தனாவு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு வாயை படைத்தவர் யார்?
நாவை கொடுத்தவர் யாருப்பா? உன்னை நான் பேச வைக்க மாட்டேனா? உன்னை நான் பேச வைப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனையோ ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன், வேற யாரையாவது அனுப்பும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் உனக்கு உதவிக்காரனா இருப்பான். என்னன்னா கடைசியில ஆண்டவருக்கு அப்பவே பயங்கரமான கோபம் வருது. ஆனால் சிப்போரால் அவனுடைய கணவனாரை காப்பாற்றினாள். ரத்த சம்பந்தமான என்னுடைய புருஷன் அப்படின்னு காப்பாற்றினாள். அவளுக்காக ஆண்டவர் அவனை விட்டு வச்சார் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆரம்பத்திலேயே நான் கானானுக்கு போக மாட்டேன் அப்படியெல்லாம் போக முடியாது, வேற யாராவது அனுப்பும். நான் சொல்றேன், அஸ்திவாரம் எங்க போட்டான் தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருக்கிற நிறைய பேருடைய சரீரத்தினுடைய வியாதிக்கு அஸ்திவாரத்தை நீங்க எப்போ போட்டுட்டீங்க? நீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய நஷ்டத்தை நீங்க எப்போவோ அஸ்திவாரத்தை போட்டுட்டீங்க. நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இப்போ உங்க பிள்ளைகளை நீங்க பேசாம இருக்கலாம், இப்போ வாயின் வார்த்தைகள்னால எதையுமே சொல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க என்னைக்கோ ஒரு நாள் போட்ட விதை, என்னைக்கோ ஒரு நாள் போட்ட வார்த்தை உங்க வாழ்க்கையில எப்போ வந்து மரமா நிற்கும் தெரியுமா? 25 வருடம், 30 வயது, 30 வருடங்கள் தாண்டி நிற்கும். ஒரு அம்மா ஒரு பொண்ணை பார்த்து, இந்த வாலிப நாட்கள் அவ வந்து ரொம்ப அம்மாவுக்கு கீழ்ப்படியனால, எந்த வேலையுமே செய்யாதனால அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை பார்த்து ஒரு சத்தம் போடுறாங்க, பாரு உனக்கு கல்யாணமே ஆகாது, நீ கல்யாணம் ஆகிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு தான் உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சும்மா கோபத்தில் அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அவங்க மறந்துட்டாங்க, இந்த பொண்ணு மறந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. அந்த பொண்ணு தான் அந்த வீட்டில் எல்லாவற்றையும் செய்கிறது. எத்தனையோ காலங்கள் தாண்டி அந்த பொண்ணுக்கு 30 வயது வரைக்கும் திருமணம் நடக்கவே இல்லை. திருமணம் நடக்காம அப்புறம் இவங்க போய் ஃபாஸ்டிங்னு போட்டு ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோட பேசினார். இதற்கு முன்பாக உங்க மகளை குறித்து நீ பேசி இருக்கிறாயா? கேன்சல் பண்ண அந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கேள். இவங்க மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு திருமணமே ஆனது. நான் ஃப்ராங்கா நான் சொல்றேன், ஒரு தகப்பனார் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றாரு, டேய் என்னைக்குனாலும் போலீஸ் ஒரு நாள் உன்னை பிடிச்சி நொத்துன்னு நொத்துறானா இல்லையான்னு பாரு, உன்னை அடிக்கிறானா இல்லையான்னு பாருப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போலீஸ் உன்னை அடிக்கும் பாரு, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகும் பாரு. ஆனா அந்த பையன் போலீஸ் பிடிக்கக்கூடிய பையன் அல்ல, நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அவன் அவ்வளவு முரட்டுத்தனமான ஆளும் கிடையாது, அவன் வந்து அவ்வளவு தீமையானவனும் கிடையாது, அவன் ஒரு திருடுறவனோ எதுவுமே இல்லை. ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, கேஸ் ஃபைல் பண்ணி 35,000-45,000 செலவு பண்ண வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் உடனே இம்மிடியேட்டா போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசினேன், அந்த வக்கீல்கிட்ட பேசினேன். அவன் மரியாதை கொடுத்தாங்க. ஆனா வந்து இல்லை சார், நாங்க FIR போட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஜெயில அந்த தம்பி கடந்து போய் பின்னாடி முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. ஏன் தெரியுமா? வேற எதுவுமே இல்லைங்க. அவங்க அப்பா, பிள்ளைங்க தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலை, அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படியாம கூட இருந்திருக்கலாம், தப்புன்னு சொல்லலை. ஆனா அவங்க அப்பா வாயத்தை அடிக்கடி அவன் அப்படிதான் பேசுவாராமா, பாரு உன்னை போலீஸ் பிடிக்குதா இல்லையான்னு பாரு. அவங்க குடும்பத்திற்கும் போலீஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அந்த பையனுக்கும் போலீஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவன் அவ்வளவு பெரிய ஒரு தீய பையனும் கிடையாது, பிடிச்சிட்டாங்களே, வார்த்தை பலிச்சிருச்சு இல்ல, வார்த்தை நிறைவேறிச்சு இல்ல. நம்ம நிறைய நேரங்கள்ல வாய் தவறி பேசுகிறோம், வாயில பேசுகிறோம். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருமே அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும், யார் என்னை கோபப்படுத்தினாலும், யார் என்னை அசுத்தமாய் பேசினாலும் எனக்கு ஒரு கிருபையை தாருங்கப்பா, என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும். ராஜா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ராஜா அதிகமா எல்லாம் பேச மாட்டாரு, குறைவாய் தான் பேசுவார். ஆனா அந்த ராஜாவே ஜெபம் பண்றார், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்.